தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/2/2023 ஞாயிற்றுக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:50 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மலர்களுடைய மகத்துவம் பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக நாங்கள் அங்கே பூஜை செய்கிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், பூஜை செய்கிறோங்கிறோம். பூஜைனா என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பூவினால் செய்வதற்கு பெயர் பூசை. பூசை அப்படிங்கிறது தான் பூசை. பூவை நம்ம பூ இதுதானேன்னு சொல்லக்கூடாதான். பூவில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது அதை அறிந்துதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இந்தந்த மலர்களை நீங்கள் சூட்ட வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அருகம்புல்னு ஆனைமுகனுக்கு சூட்டுறோம். என்ன காரணம்? அந்த அருகம்புல் விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல். ஆகையினாலே தான் அந்த அருகம்புல்லை நம்ம வச்சு அதில் பக்குவமாக சில பேர் அந்த அருகம்புல் சாரெல்லாம் சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த மருத்துவரிடம் கேட்டு நம்ம சாப்பிடணும். அதற்கு அருகம்புல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க. வில்வம் என்பது உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் உடல் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக என்ன செய்கிறது அப்படிம்பாங்க. அதற்கு எல்லாம் எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது. இருந்தாலும் வில்வ தீர்த்தத்தை குடிக்கணுமா? நம்ம வீட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆகையினாலே தான் கோயிலுக்கு போய், சிவன் கோயிலுக்கு போய் சாமி முட்டப்போனா கடைசியாக நமக்கு தீர்த்தம் தருகிற பொழுது வில்வ தீர்த்தம் கொடுப்பார்கள். சரி, ரொம்ப சீதோஷனம், ரொம்ப நமக்கு உடலில் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, தடுமன் வந்துருச்சு, மூக்கடைப்பு வந்துருச்சு அப்படின்னா துளசி சாப்பிடணும். வீட்டில் துளசி வச்சுருந்தா சாப்பிடலாம். துளசி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும். அதுதான் பல ஊர்களில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் கோயிலில் அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த துளசியை நம்ம சாப்பிடவும் தருவாங்க. அதை சாப்பிட்டா சளி இருமல் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த துளசிக்கு உண்டு. இதையெல்லாம் அந்த இலைகளுடைய மகத்துவம். அதே நேரம் மலர்களுடைய மகத்துவம் இருக்குல்ல. இந்த தெய்வத்துக்கு மல்லிகைப்பூ சூடுங்க, இந்த தெய்வத்துக்கு செவந்தி பூ சூடுங்க, இந்த தெய்வத்துக்கு செம்பருத்தி சூடுங்கிறாங்கல்ல. அந்த மலருக்குள்ளே என்ன மகத்துவம் இருக்குங்கிறத பற்றி பழைய காலத்தில் புராண பாடல்கள் எல்லாம் இருக்குது. மல்லிகைப்பூ வீக்கத்தை குறைக்கும். உடலில் வீக்கம் இருக்கிற இடத்துல மல்லிகைப்பூவை வச்சு கட்டிட்டு படுத்தா அது வீக்கம் குறையுமா? மல்லிகைப்பூ வீக்கத்தை குறைக்கும். பூத்த மலர் ரோஜா மூக்கடைப்பை நீக்கும். இந்த ரோஜா பூ இருக்கு இல்லையா, அந்த ரோஜா பூ மூக்கடைப்பை நீக்குமா? காய்த்த செம்பருத்தி இதயத்தை பலப்படுத்தும். செம்பருத்தி பூவினுடைய இதழ்களை சாப்பிட்டா இந்த இதயம் பலப்படும். ஆகையினால இதய கோளாறு இருக்கிறவர்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். செண்பகப்பூ சிறுநீரை போக வைக்கும். சிறுநீர் சில பேருக்கு பிரியாமல் அடைச்சிருந்தா அதை போக வைக்கக்கூடிய ஆற்றல் செண்பகப்பூவுக்கு உண்டாம். வேப்பம்பூ வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாம் வெளியேற்றும். ஆகையினாலே தான் புத்தாண்டு அன்னைக்கு வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடுங்கிறாங்க. கசப்பும் சாப்பிட வேண்டும், இனிப்பும் சாப்பிட வேண்டும். வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததுன்னு சொல்லி வேப்பம்பூ வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் வெளியேற்றும். ரணத்தை ஆற்றும். பூத்த தும்பைப்பூ தலைப்பாரம் நீக்கும். நாளும் தொல்லை தரும் வியாதியெல்லாம் பூவால் தீரும். தொல்லை தரக்கூடிய வியாதியெல்லாம் இந்த பூவாலை தீருமாம். சரி, வாழைப்பூ வீட்டில் இருக்குல்ல, அது என்ன செய்யும்? வாழைப்பூ குடல் நோயை அகற்றி வைக்கும் என்றும். மாதுளம்பூ மூலத்தை குணப்படுத்தும். மறுக்கொழுந்தோ புத்தகத்தின் அருகில் வைத்தால் வருகின்ற அந்துகளை விரட்டி ஓட்டும். இந்த புத்தகங்கள் நிறைய அடைஞ்சிருந்தா அந்து பூச்சி வந்துடும். அந்த அந்து பூச்சி ஓட்டணும்னா அந்துருண்டைன்னு ஒன்று போடுவோம். ஆனால் இந்த மலர் மருத்துவத்தில் மறுக்குழுந்த கொண்டு வச்சுட்டோம்னா அந்த பூச்சிக்கு அந்த வாசம் பிடிக்காது, போயிடுமா. ஆகையினால இப்படி வருகிறதுலே ஆவரம்பூன்னு ஒன்று. ஆவாரை இருந்தால் சாவாரை கண்டதுண்டோங்கிற. ஆக வாழ்க்கையில் இனிப்பு நீர்க்கார சர்க்கரை நோய் இருந்தால் ஆவாரை சாப்பிடணும்பாங்க. சர்க்கரை நோய் ஆவாரையால் தீரும். நாம் சந்திக்கும் பூக்களெல்லாம் மருந்தாய் மாறும். அக்கறையாய் அதை உணர்ந்து உபயோகித்தால் எப்படி உபயோகிக்கணுமோ அப்படி உபயோகிக்கணும். எடுத்த உடனே பறித்து அப்படி சாப்பிடக்கூடாது. அதை பக்குவப்படுத்தி அதற்குரிய மருத்துவர்களிடம் கேட்டு முறைப்படி சாப்பிட வேண்டும். முறைப்படி என்ன மாதிரி செஞ்சு அதை அருந்தலாம் அல்லது என்ன எப்படி அதை உபயோகப்படுத்தலாம்னு கேட்கணும். ஆய்களுமே நீடிக்க வழி உண்டாகும்னு சொல்லி இது முன்னோர்கள் சொல்லிய கருத்து. ஆகையினால இப்படி மலர்களின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் இல்லங்களிலும் ஏதேனும் ஒரு மலர்களை நீங்கள் வளர்த்து அதற்குரிய பலன்களை அடையலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அது மட்டுமல்ல, 2 செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வளர்ச்சி கூடும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரலாம். லாபஸ்தானத்தில் குரு. அந்நிய தேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு தேவை. மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படலாம், அலுவலகத்தில் கூட சிக்கல்கள் உருவாகும் நேரம் இது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகும் நாள். எடுத்த காரியங்களில் இனிதே வெற்றி கிடைக்கும். குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் அகலும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திக்கும் நேரம் இது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருப்பதால் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். ஏனென்றால் குருவின் பார்வை 2இல் பதிகிறது. குடும்ப முன்னேற்றம் கூடும். கூடுதலாக லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். குறு பார்வை இருப்பது மட்டுமல்ல, சுக்கிரனும் இணைந்து பார்க்கின்றார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்படும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெற பிள்ளையார் சொல்லி போடுவீர்கள். பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும். பக்கபலமாக நண்பர்களும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். இடம்பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும் நாள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. கட்டிய வீட்டை ஒரு சிலர் பழுதுபார்க்கும் வாய்ப்பும் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் நல்ல பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். அதே நேரம் குறு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள், பெற்றோர்களின் மணிவிழாக்கள் அல்லது பிள்ளைகளின் திருமணங்கள் போன்றவற்றை பற்றி சிந்திக்கின்ற நேரம் இது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் 6இல் இருக்கிறார். புதிய உத்தியோக வாய்ப்பு கைகூடலாம். உங்கள் நேர்மைக்கு நல்ல பரிசு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். 2இல் சனியோடு புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் நீங்கள் வளைந்து கொடுத்து சென்றதன் விளைவாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. 3இல் சூரியன் இருப்பதால் வழக்குகளில் உங்களுக்கு திசை திருப்பங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் வாபஸ் வாங்கிக் கொண்டு கூட உங்கள் மனதிற்கேற்ற விதம் நடந்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் கேது பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். 2இல் சூரியனும் இருக்கின்றார். இருந்தாலும் கூட பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. சனி சந்திர யோகம் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தலாம். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பொதுவாக சொல்லப்போனால் இந்த நாளில் 3இல் குரு இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் என்றே கருதலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் அதிகரிக்கும் நாள். வீண் விரயங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவற்றை பற்றி சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் சூரிய பலம் ராசியில் இருப்பதால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். 3இல் ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். 2இல் குருவும் சுக்கிரனும் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் இன்று காசு பண புழக்கம் தானாகவே வரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும் நாள். வருமான பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். 3இல் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பழைய கடன்களில் பாதிக்கு மேல் கொடுத்து பைசல் செய்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை பழைய வேலை திருப்தி இல்லையே, 8இல் கேது இருக்கின்ற பொழுது பல இடையூறுகள் வருகிறதே என்று நினைப்பீர்கள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.